என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வயிற்றுக்கு சோறு போறான்னா சும்மா போடல. நம்ம சன ராப்பகலா மாடா உழைக்குது. நம்ம ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு தான் அவங்க சோறு போடுறாங்க. சினிமாவில் சேரியில் வாழும் இளைஞராக பல திரைப்படங்களில் நடித்து பேரும் புகழும் பணமும் சம்பாதித்து சொத்த போடுறவன் நீ கஷ்டப்படுறேன்னு உனக்கு சொத்து எழுதி வச்சிருக்கானா? இல்ல விசுவாசம் நடக்கிறானே நல்லா இருக்கணும்னு வீட்டோட சம்பந்தம் பண்ணி சொந்தக்காரனாக இருக்கானா? அந்த நாய் நடைமுறை வாழ்க்கையில், உண்மை வாழ்க்கையில் சேரியில் வாழும் மக்களை எதிர்த்து பேசி வரும் அந்த நாய் பற்றி தான் பேச வந்திருக்கேன். என் உறவுகளே, புலித்தோல் போர்த்திய பசு போல் ஒரு நாள் உண்மை முகம் வெளிப்படும். உறவுகளே, கவுண்டம்பாளையம் என்னும் திரைப்படத்தின் மூலம் நடிகர் ரஞ்சித் அவர்களின் உண்மை முகத்தை திரையில் காட்டியிருக்கிறார். பாராட்டுக்கள் அவருக்கு. நாய் சொல்கிறது சொத்து இருக்கிற பெண்களை தான் குறிவைத்து காதல் செய்வார்கள் என்று. எவனுக்குமே சொத்து இல்லாத புள்ள மேல லவ்வே வராது. அப்படியெல்லாம் கிடையவே அதுதான் இங்க பிரச்சனையே. எனக்கு அட நாயே, சேரியில் வாழும் இளைஞர்கள் ஒருபோதும் சொத்துக்காகவோ பணத்திற்காகவோ ஆசைப்பட்டு ஒரு பெண்ணை காதலிப்பது இல்லை. சேரியில் வாழும் இளைஞர் மாற்று சாதியை காதலித்தால் கொன்று விடுவார்கள் என்று அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அப்படி உயிரே போனாலும் தான் பிடித்த பெண்ணை கரம் பிடிக்க வேண்டும் என்று உண்மை முகத்தோடு உண்மையாக காதல் செய்வார்கள். இந்த சாதிவெறி நாய் பேச்சுக்கு பதிலடி கொடுத்த குமுதம் நிருபர் பேசிய வீடியோவை பாருங்க தோழர்களே. எனக்கு எந்த விதமான சொத்துமே கிடையாது. என்னுடைய திருமணத்தப்ப, அதாவது காதலிச்சப்ப நான் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அவர் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. ஐயா, இந்த சீட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கா? ஒரு பொய்ய சொல்லி ஒரு நிமிஷம் உட்கார்ந்தக்கு இந்த கொண்டு கொள்றாங்களே. ரெண்டு பேருமே காதல சொல்லிட்டு வாழ்க்கையில சேர்ந்து வளரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இன்னைக்கு வந்து குமுதத்தோட டிஜிட்டல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா நல்ல சம்பளத்துல இருக்கேன். அவரும் வந்து சேர்ந்தே வளர்ந்தோம். காதல் அப்படிதான். ஒரு பையன் செட்டில் ஆன பையனா பார்த்துட்டு அங்க போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறது வந்து காதல் கிடையாது. அதே மாதிரி செட்டில் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்க வந்து லைஃபை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் காதல் அப்படிங்கிறது. இந்த பொண்ணு எனக்கு 20 வயசு பிரச்சனை இல்லையே. இந்த வீடியோ பார்த்தீங்களா? இவ்வளோதான் சிம்பிள். ஒரு சிம்பிள் மேட்ருக்கு பைத்தியகரத்தனமா இருக்கிறான் அந்த நாய் ரஞ்சித், நடிகர் ரஞ்சித் நாய். இவ்வளவு அழகா ஒரு புரிதலோடு ஒரு நிருபர் பதிலளித்திருக்கிறார். இதை விட ஒரு புரிதல், ஒரு எதிராற்றல் வேற என்ன மக்களே? எவ்வளோ அற்புதமாக பதிலடி கொடுத்திருக்கிறார். அவரது வாழ்க்கையை சொல்லி அந்த நாய்க்கு பதிலடி கொடுத்திருக்கிற நிருபர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாய் எடுத்திருக்கிற சினிமா கவுண்டம்பாளையம் என்னும் திரைப்படம் அந்த ஊரையே அசிங்கப்படுத்தியிருக்கான். அது இல்லாத கவுண்டர்கள், இந்த நாயோட இனம் மக்கள், இந்த நாயோட இனத்தின் பெண்களை மிகவும் அசிங்கமாக இந்த சினிமா மூலம் வெளிப்படுத்தியிருக்காங்க. அது சேரியில் வாழும் இளைஞர்களின், மக்களின் பெரும் ஆதரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு கீழ்த்தரமான செயல்களை, பேச்சுக்களை சேரியின் மக்கள் மேல் திணித்து கொண்டிருந்தால் அது எங்களின் உயர்வை தருமே தவிர தாழ்மையை ஒருபோதும் தராது என்று மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.